அன்பு உறவுகளே வணக்கம். இன்று நாம் நமது உடலில் உள்ள 5வது சக்கராவான விசுத்தி சக்கராவை பற்றி பார்க்கலாம். இந்த விசுத்தி சக்கராவிற்கு குரல்வளை சக்கரா என்ற ஒரு பெயரும் உண்டு, அதாவது த்ரோட் சக்கரா. இது நீல நிறத்தை கொண்டது. இந்த நீல நிறம் என்பது ஆகாயத்தினுடைய நீல வண்ணத்தை ஒத்திருக்கும். பார்ப்பதற்கு 16 இதழ்களை கொண்ட தாமரை போல தெரியும். இது தொண்டைக்குழியில் அமைந்துள்ளதால் தொடர்பு கொள்ளல், அதாவது கம்யூனிகேஷன், எண்ணங்களை வெளிப்படுத்துதல், படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு காரணமாக இருக்கிறது. தைராய்டு சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. குரல் வளை, மூச்சுக்குழல், உணவுக்குழல், கைகள் இந்த சக்கராவினுடைய நேரடி கட்டுப்பாட்டில்தான் இயங்குகின்றன. இந்த சக்கராவின் முக்கிய ஆற்றல் தீமைகளை தடுத்து நிறுத்துவது. இது ஐம்பூதங்களில் ஆகாய தத்துவத்திற்கு நிகராக சொல்லப்படுகிறது. இந்த விசுத்தி சக்கராவை இயக்குவதற்கு நாம் ஹம் என்னும் மந்திரத்தை பயன்படுத்துகிறோம். யோக முறைப்படி உள்ள 21,600 சுவாசங்களில் இந்த குரல்வளை சக்கராவில், இந்த விசுத்தி சக்கராவில் அதிகாலை 2:40 மணி முதல் அதிகாலை 3:40 வரை 1000 சுவாசங்கள் நடைபெறுகிறது. இவ்வளவு சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த விசுத்தி சக்கராவை, அதாவது நம்முடைய குரல்வளை சக்கராவை எவ்வாறு இயக்குவது என்பதை ஒரு சிறு தியான வடிவில் என்னுடைய நீண்ட பதிவில் பதிவிட்டிருக்கிறேன். விருப்பமானவர்கள், இதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் தாராளமாக இந்த ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி அந்த விளக்கமான பதிவை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று, இன்று, நாளை, என்றுமே உங்களுக்கான பிரார்த்தனையில் நான். வாழ்க வளமுடன். நன்றி.